போறேன்னு சொல்லி உங்களுக்கு ஒரு ஆல்ரெடி வீடியோ போஸ்ட் பண்ணியிருப்பாங்க. நான் தான் யாஸ்மின் நிகார், உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். எல்லாரும் எல்லா இடங்களிலும் இருந்து பல இடங்கள்ல இருந்து வந்திருக்கீங்க, நிறைய ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க, மழை காடு இதெல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க. சொல்ல போனா சென்னையில திடீர்னு மழை பெய்யும், திடீர்னு வெயில் அடிக்கும், இது அப்படிதான். ஆனா பல ஊர்ல இருந்து வந்திருக்கீங்க. விட்பாவுடைய அன்பு உறவுகளே, அன்புடன் வரவேற்கிறேன். இப்ப நீங்க இங்க இருக்கிறவங்க யாராவது நல்ல பாட்டு பாடுறவங்க இருக்கீங்களா? ஸ்டேஜுக்கு வந்து பாட்டு பாட முடியுமா? யா வாங்க. வந்திருக்கீங்க. ஸோ உங்களுக்கு மிக்க நன்றியை சொல்லிக்கணும் ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல். ஏன்னா மழை வெயில் இதெல்லாம் கடந்து தான் விட்பா அமைப்பு குழுவாக ஒரு உறவாக மொத்த உறவாக இங்கே அமர்ந்திருக்கும் போது பார்க்குறதுக்கே ரொம்ப கண்குள்ளா காட்சியாக இருக்குது. மிக்க நன்றி. அது மட்டும் இல்லாமல் இந்த புத்தக விழா வெளியீட்டு விழாவோட சேர்ந்து எல்லோருக்குமே மனதில் இடம் பிடித்த இசையமைப்பாளர், மிகப்பெரிய இசையமைப்பாளர், ஒவ்வொரு வருடமும் விட்பா அமைப்பானது விருதுகள் வழங்க இருக்கிறோம். அதில் இந்த ஆண்டு முதல் துவக்க விழாவாக கொண்டாட போகிறோம். அது முதல் விருதாக எல்லாருக்கும் மனதில் பிடித்த இசையமைப்பாளர், மிகப்பெரிய இசையமைப்பாளர் திரு கங்கை அமரன் சாருக்கு த மியூசிக்கல் டைமண்ட் அப்படிங்கிற ஒரு விருதை வழங்க இருக்கிறோம். ஸோ அவங்களுக்கு வழங்கக்கூடிய தருணத்தில் இப்போ நம்ம எல்லாரும் இருக்கிறோம். சார் வந்துக்கிட்டே இருக்காங்க. ஸோ அந்த மிக்க தருணத்தில் எல்லோரும் சந்தோஷமாக இந்த விழாவினை சிறப்பிக்க வந்திருக்கும். மீண்டும் ஒரு முறை நன்றியை செலுத்துகிறேன். ரொம்ப பாசத்துக்குரிய அன்புக்குரிய இசையமைப்பாளர், கவிஞர், எழுத்தாளர், இயக்குனர் வெங்கட் பிரபு என்ற மிகப்பெரிய இயக்குனரின் தந்தை, பிரேம்ஜி என்ற ஒரு சூப்பரான ஒரு ஆக்டரின் தந்தை, இளையராஜா என்ற ஒரு இமயத்தின் கூட பிறந்த தம்பி, இப்படி ஒரு மிகப்பெரிய லெஜண்ட், மிகப்பெரிய பொக்கிஷம் இங்கே எங்கள் முன்னால் உட்கார்ந்திருக்கின்றது. விட்பாவின் வரலாற்றிலே எங்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷங்களில் ஒன்றுதான் இந்த கங்கை அமரன் சாரம், என்னுடைய அன்புக்குரிய பேரத சாரம். இரண்டுமே விட்பாவிற்கு கிடைத்த மிகப்பெரிய பொக்கிஷங்கள். ஒருவனாக தமிழ்நாட்டில் இலங்கையிலிருந்து ஒருவனாக வந்து இங்கே 2 பேராகி 3 பேராகி இன்று 15,000 தாண்டி விட்டது விட்பாவினுடைய உறுப்பினர். அதில் இங்கே வந்திருப்பது விட்பாவினுடைய உயர்மட்ட உத்தியோகத்தர்கள், அதாவது விட்பாவினுடைய ஹைகமாண்ட், சென்ட்ரல் கமிட்டி, செயற்குழு கமிட்டி மெம்பர்ஸ் எல்லாமே வந்திருக்கிறாங்க. வெளியில வராத மிகப்பெரிய கிரவுண்ட் நான் நினைக்கின்றேன் அடுத்த வருஷம் நேரு ஸ்டேடியத்திலே
மிகப்பெரிய கங்கை அமரன் சாருடைய இசை கச்சேரியுடன் அந்த மிக பெருமான விழா நடக்க வேண்டும். எங்களுடைய ஒரு சில விஷயங்களை மட்டும் என்னுடைய தலைமை உரையாக சொல்லிவிட்டு நான் உட்கார வேண்டும், அதிதிகள் பேச வேண்டும். இப்படியும் கங்கை அமரன் சார் ஒரு 1 hour பேசுவார். இன்னைக்கு பல விஷயங்கள் இருக்குது. 2 ஹைலைட் இன்றைக்கு 2 ஹைலைட் இருக்கு சார். 3 ஹைலைட். இந்த புத்தகத்தை விட்பாட புத்தகத்தை நாங்கள் லான்ச் பண்ண போறோம். இந்த புத்தகம் எப்படி விட்பா வந்துச்சு, என்ன பண்ண போகுது, இவர்தான் சுருக்கமாக எப்படி வந்துச்சு, ஏன் இது வந்துச்சு, என்ன பண்ண போகுது, அதுக்குள்ள என்ன நடந்துச்சு, எல்லா விஷயமும் வரும். அடுத்தது நாங்க விட்பா விருதுகள் என்று ஒவ்வொரு வருடமும் விருதுகள் கிராண்டா பண்ண போறோம், பெரிய லெவல்ல பண்ண போறோம். இப்பதானே நம்ம ஆரம்பிச்சிருக்கிறோம். இறைவன் நாடினால் அடுத்த வருஷம் விட்பா விருதுகள் பெரிய லெவல்ல வந்துடும். அந்த விட்பா விருதுகள் ஆரம்பிச்சு வைக்கிறோம் இன்றைக்கு. இந்த வருடம் 2025ஆம் ஆண்டு ஒரே ஒரு விருது, விட்பா விருது. யாருக்கு சொல்லுங்க சத்தமா, திருப்பி சொல்லுங்க, திருப்பி இருக்க. எங்களுடைய சாருக்கு தான் முதல் விருது. மியூசிக்கல் டயமண்ட் என்ற ஒரு விருதை நாங்கள் கொடுக்க போறோம். கொஞ்சம் லேட் ஆகட்டும், இப்பே கொடுக்க கூடாது. அது மட்டும் இல்ல, சார அழகிய பியூட்டிஃபுல்லான ஒரு ஃபேஸுக்கு முன்னாடி நாங்க எல்லாருமே சிக்னேச்சர் பண்ணி அதை கொடுக்க போறோம். யாராவது கொஞ்சம் காட்டுங்க திருப்பி சாருக்கு. மாறி கொழுந்து வாசம் ஏதா சாத்தி உன்னுடைய நேசம், மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏதா சாத்தி உன்னுடைய நேசம், மானோட பாவ மீனோட சேரும், மானோட பாவ மீனோட சேரும், மாறாம என்ன தொட்டு பேசும், இது மறையாத என்னுடைய பாசம், மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏரா சாத்தி உன்னுடைய நேசம். பொட்டுன பொட்டு வச்சு வெட்டுன்னு வெட்டி பொட்டு பட்டுன்னு சேலைய கட்டி இட்டு வச்சு நடந்துக்கிட்டு, பொட்டுனா பொட்டு வச்சு வெட்டுன்னு வெட்டி பொட்டு பட்டுன்னு சேலைய கட்டி இட்டு வச்சு நடந்துக்கிட்டு, கட்டுனா கட்டி புட்ட நெஞ்ச கொஞ்சம் தட்டி புட்ட, என்ன மட்டும் விட்டு புட்ட என்ன போட்டு புட்ட, அது இப்போது பாட்டு கொழுந்து வாசம் ஏதா சாத்தி உன்னுடைய நேசம், மதுரை மாறி கொழுந்த வாசம் ஏதா சாவி உன்னுடைய நேசம், விட்டுலா விட்டு கட்டி இட்டு கட்டி பாடிக்கிட்டு கட்டியாரங்க மடவண்ண கட்டி போட்டு, விட்டுலா விட்டு கட்டி இட்டு கட்டி பாடிக்கிட்டு கட்டியாரங்க மடவண்ண கட்டி போட்டு, சுத்தினா சுத்தியதோ கத்தில் போட்டு போட்டேன், உன்னை மட்டும் விட்டு போட்டேன், தாலி கட்ட மறந்து போட்டேன், நீதானே என்னுடைய நெஞ்செல்லாம் உன்னுடைய சாரம், 7 ஜென்மம் உன்ன பாடும் உன்னோட பாட்டுக்கார பாட்டும், என் மனசேனோ கிறங்குதடி சிறகடிச்சு பறக்குதடி மதுரை மாறி கொழுந்து வாசம் ஏரா சாத்தி உன்னுடைய நேசம், மனோட பாவம் மீனோட சேரும்,
மானோட பாத மீனோட சேரும் தொட்டு பேசும் இது மறையாது என்னுடைய பாசம். சார் உங்ககிட்ட ஒரு சின்ன கொஸ்டின் கேட்கலாமா? இல்லை சார், உங்ககிட்ட சார், நீங்கள் வந்து இப்போ நிறைய படங்கள் வந்து உங்களுடைய அதிரடி படங்களாக இருக்கட்டும், நகைச்சுவை, இந்த மாதிரி காதல் பண்பு எல்லாமே அடங்கிய ஒரு படம், சூப்பர் ஹிட் கொடுக்கக்கூடிய படம் தான். எனக்கு ஒரே ஒரு சின்ன டவுட் மட்டும் தான். எப்படின்னா உங்களோட படங்கள் அத்தனையுமே அதாவது திருப்பாச்சி, திருவண்ணாமலை, பழனி, அந்த மாதிரிலாம் அந்த ஊர் பேர் சிவகாசிலாம் இருக்குல்ல, அது எப்படி சார் ஊர் பேர் மட்டும் கரெக்டாக வச்சு? அது எனக்கு ரொம்ப நாளாகவே உள்ள டவுட் சார், கொஞ்சம் கிளியர் பண்ணிடுங்களேன். என் ஊர் நாட்டரசு கோட்டை, பக்கத்து ஊர் எங்கள் அம்மா பிறந்த ஊர் கருங்காலக்குடி. இந்த பரிச்சை லீவில் என் கூட படிக்க பசங்கள்லாம் நான் திருச்சிக்கு போனேன், நான் எங்கள் அக்கா வீட்டுக்கு இங்கே கோயம்புத்தூர் போனேன், இன்னும் சொல்லுவான் நான் எங்கள் அண்ணன் வீடு மதுரைக்கு போனோம்மா. நான் எங்கேயுமே போனதில்லை, எங்கேயுமே போட மாட்டாங்க. எங்கள் ஊர் தான் எங்கள் விட்டால் எங்கள் அம்மா ஊர், அதனால அங்கே போக முடியல. வாய்ப்பு கிடைக்குது, இப்போ போவோம் திருப்பாச்சி, சிவகாசி, அப்படியே ஆந்திரா திருப்பதி, அப்படியே இங்கே பழனி, திருவண்ணாமலை, தர்மபுரி, நிறைய ஊர் இருக்கு. ஆமாம், அதை நான் போயிட்டு இருப்பேன். சின்ன வயசு நிறைவேறாமல் போச்சு சில ஆசைகள், அதை வாய்ப்பு கிடைக்கும்போது நம்ம நிறைவேற்றிக்கணும். அதனால் நான் வந்து எல்லாருக்கும் சொந்த ஊர் ஒன்று தான். உங்களுக்கு எந்த ஊர் என்ன சொந்த ஊர்? பண்ணபுரத்து பாண்டவர்கள் தெரியல. அது மாதிரி இவருக்கு ஒரே ஊர் தான் பண்ணபுரம். எனக்கு திருப்பாச்சி, சிவகாசி, திருத்தணி, தருமபுரி, எத்தனை ஊர் இருக்கு, யாருக்கு கிடைக்கிது பாக்கியம்? அதனால எனக்கு சொந்த ஊருங்கிறது ஒரு ஊர் இல்லை, பல ஊர். புரிஞ்சுதா மேடம்? இன்னொரு முக்கியமான விஷயம், நான் சாரோட பேசினேன், பேரரசு சாரோட. நான் இன்னைக்கு ஒரு 2 months இருக்கும் ஒரு பட்ஜெட்டை பற்றி பேசினோம். ஒரு படம் செய்கிறதுக்கு என்ன சார் நம்ம என்ன பட்ஜெட்டில் பண்ணுவோம் அப்படின்னு சார் ஒரு பட்ஜெட் சொல்லியிருக்காரு. டிஸ்கஸ் ஒன்று பண்ணியிருக்கோம். நான் நினைக்கின்றேன் 2026 முடிகிறதுக்கு முன்னே, பிஃபோர் டிசம்பர், நிச்சயமாக விட்வா மூலமாக சார் ஒரு பெரிய படம் பண்ணுவார். அந்த படத்துக்கு டைட்டில் இலங்கை. நான் சாரோட ஆல்ரெடி பேசிட்டோம். ஈழம் வைக்கலாம், இலங்கை வைக்கலாம். இலங்கை நல்ல இலங்கை இல்லை, இதுல வந்து வந்துட்டு எங்க பார்த்தாலும் ஈழம் அது இலங்கை. நமக்கு இலங்கை கிடைக்கும். இலங்கை அது எப்படி? இப்ப வந்து டூரிஸ்ட் ஃபேமிலி, இலங்கை அகதிகள் 4 பேர் அரசாங்கத்தின் படம் ஹிட்டோ ஹிட் 85 90 கோடி வருது. ஆனா ஒரு ஃபைட் இல்ல, ஒரு பிரபலம் இல்ல, ஒரு காரு இல்ல, உடைவு இல்ல, துப்பாக்கி இல்ல, சக்தி ஒன்றும் இல்லை. படம் ஹிட்டு. முக்கியமா இலங்கையில வேறு அந்த மாதிரி ஒரு படத்தை பேசிட்டோம். பட்ஜெட் என்ன சார் நீங்க பிடிச்ச பண்ணவங்க பேசியாச்சு. அது நடைமுறைக்கு வரப்போகுதோ ஏதோ வருஷம் சொல்றது பயமா இருக்குது. சொன்ன நடந்துடும். தயாரிக்கும் படங்களை சார் செலக்ட் பண்ணுவாரு. அது விரைவில் நடக்கும். சார் ஒரு அடுத்தது ஒரு சின்ன ரிக்வெஸ்ட். பிட்மார்க் வந்து அழகான சாங் வந்து அதுல வார 2-3 வரிகளை பத்தி நல்லா சொல்லி மாநாட்டில் சொல்லியிருப்பாரு. அதனால நான் இன்னைக்கு எல்லாம் துணை பண்ண சொல்லிட்டேன். ஒரு சின்ன ரிக்வெஸ்ட், மிகப்பெரிய தமிழோட பாடல்களை வரிகளை கேட்டா அவ்வளவு என்ன இப்படியெல்லாம் வார்த்தைகள் வருமாட்டேன். நான் உங்களுக்கு அந்த லிரிக்ஸ் அந்த விட்பாடல் சாங் அனுப்புறேன் சார், நீங்க லிரிக்ஸ் சொல்லுங்க எழுதிட்டாங்க. அப்ப விட்பாடலுடைய லிரிக்ஸ் அதாவது என்ன சொல்றது, பாடல் வரிகளை
சேமிப்பாளர் திருமணி சேமிப்பாளர் கட்டிய பிறந்த அது ஒரு கெத்தறிஞர் அதுக்காக இது சொல்லும்போதுதான் அந்த நான் இஷ்டப்பட்டது நான் எங்கேயுமே போவேன் அது சொன்னோமே அது அதுல என்ன விற்பா விட மாட்டோம் விற்பா இந்த மாட்டோம் விற்பாவை விட மாட்டோம் அப்படின்னா தோணுது வருகிறது அதை எழுதி நம்ம விற்பாவுக்கு சூப்பரான ஒரு தாக்காக நம்ம விரைவில் நீங்க கொஞ்சம் டைம் வந்து கொஞ்சம் ரிலீஸ் நான் வெளியில அந்த மியூசிக்கும் உங்களுக்கு அனுப்புறேன் அதை எடுத்து உங்களுக்கு அடுத்தவருக்கு நம்மளோட வெங்கட் பிரபு பிரேம்ஜி நீங்க அதுல நீங்க கொடுக்காங்க அடுத்தது இந்த குட்டி வாங்க கொஞ்சம் வாங்க தூக்கம் அப்ப சூப்பர் சிங்கர் முடிஞ்சு ஸ்டேஜில் ஏறி இவங்க எங்களோட நெருக்கமான ஃபேமிலி அம்மா வந்து கொஞ்சம் எழுதுங்க கண்ணீரோ யார் பெற்ற மகனோ வழங்குறாங்க பேரரசர் பெற்றுக் கொள்கிறாங்க. நம்மளுடைய விட்பாவின் புத்தக வெளியீட்டு விழா நடந்து கொண்டு இருக்கிறது. மிக அருமையான தருணம் இந்த தருணம். ரஹீம் அவர்களுக்கு இப்பொழுது கௌரவிக்கப்படுகிறது. ஒரு விதை முளைத்து விட்டால் எத்தனை எத்தனை இலைகள், எத்தனை எத்தனை பூ மலர்கள், எத்தனை எத்தனை காய் கனிகள். இப்படித்தான் இந்த விட்பாவின் விதை இங்கே விதைக்கப்பட்டிருக்கிறது. இந்த விதை இங்கு மட்டுமல்ல, உலகம் முழுவதும் இந்த விதை விதைக்கப்படும். மலர்களும் பூக்களும் காய்களும் கனிகளும் கண்டிப்பாக கிடைக்கப்படும். அத்தகைய பெருமை வாய்ந்த விட்பாவை உருவாக்கிய அன்பு தலைவர் உயர்த்து ரஹீம் அவர்களுக்கு பொன்னாடை போட்டுமாறு அன்பு கேட்டுக்கொள்கிறேன். இதெல்லாம் நான் கேட்கல, நான் செட் பண்ணி செஞ்சுதான் நினைச்சுக்குவீங்க. இன்னைக்கு என்னுடைய கலைஞர்கள் ஹை லெவல்ல வரணும், நீங்க எல்லாருமே. அதுதான் என்னுடைய குறிக்கோள். விட்பா கூடாக ஒரு உயர்ந்த வாழ்க்கை வாழணும் நீங்க.